காட்டேஜில் உள்ள அறையிலிருந்து வீசிய துர்நாற்றம். கதவை திறந்து பார்த்த ஊழியர்களுக்கு அதிர்ச்சி. அறைக்குள் அறை நிர்வாணமாக இருந்து கிடந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்து விட்டு கொடூரமாக கொலை செய்த நபர் யார்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? ஏற்காட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ரோடு பகுதியில ஒரு காட்டேஜ் இருக்கு. அந்த காட்டேஜ்ல உள்ள ஒரு ரூம்ல இருந்து லைட்டா துர்நாற்றம் வீசவே பக்கத்து ரூம்ல இருந்தவங்க இந்த விஷயத்தை ஊழியர்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டேஜ்ல வேலை பார்க்கறவங்க வந்து பார்த்தப்ப அந்த ரூம் வெளியிலிருந்து பூட்டின மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருந்த இன்னொரு சாவியை எடுத்து ரூமை திறந்து பார்த்தா உள்ள பெண் ஒருத்தவங்க அரை நிர்வாண கோலத்துல இறந்து கிடந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பெண்ணோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அந்த பெண்ணு யாரு, அவங்கள கொலை பண்ணது யாருன்னு விசாரணையில இறங்கின போலீஸ் ரூம்ல இருந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க. அதுலதான் அந்த பெண் பேரு சாலாங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த பெண் கூட 35 வயசு மதிக்கத்தக்க ஆண் ஒருத்தர் தங்கி இருந்ததா ஊழியர்கள் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. காட்டேஜ்ல ரூம் எடுக்கிறப்ப வாடிக்கையாளர்களோட ஆதார் கார்டு அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃபை கொடுக்கணும். அப்படி அந்த ஆண் கொடுத்த ஆதார் கார்டையும் செல்போன் நம்பரையும் வச்சு போலீஸ் அந்த நபரை பத்தின விவரங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து விசாரணையில அவரை மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சது. தருமபுரி ஏர்கோல்பட்டி பகுதியைச் சேர்ந்தவங்க கோவிந்தராஜ் சாலா தம்பதி. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. வேலைக்கு எதுவும் போகாம வீட்ல இருந்து கணவன் பசங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்த சாலா கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயே மூழ்கி கிடந்திருக்காங்க. அந்த இன்ஸ்டா மூலமா சாலாவுக்கு அறிமுகமானவன் பார்த்திபன். சேலத்தை சேர்ந்த இவன் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லையும் அடிக்கடி போட்டோ போஸ்ட் பண்றது, வீடியோஸ் போடுறதுன்னு சோசியல் மீடியாவில் படு ஆக்டிவா இருந்திருக்கான். இப்படி இன்ஸ்டா மூலமா சாலாவுக்கும் பார்த்திபனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நார்மலா சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருந்த சேட்டிங் மெல்ல மெல்ல மணிக்கணக்கான சேட்டிங்கா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் போன் நம்பரை பரிமாறிக்கிட்ட 2 பேரும் ஒரு கட்டத்துல வீட்டு அட்ரஸையும் பரிமாறி கோவிந்தராஜ் வீட்ல இல்லாத நேரத்துல சாலாவை பார்க்க அடிக்கடி வந்து போயிருக்கா. செல்போன்ல பேசிட்டே இருந்த 2 பேரும் அடிக்கடி பல இடங்களுக்கு போய் தனிமையில சந்திச்சிருக்காங்க. சாலாவும் பார்த்திபனும் கிட்டத்தட்ட 4 வருஷமா தகாத உறவுல இருந்திருக்காங்க. வழக்கம் போல சாலா கூட தனிமையில இருக்கிறதுக்காக கடந்த 12ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி அளவுல அவங்கள ஏற்காட்டுல உள்ள காட்டேஜுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் பார்த்திபன். அங்க தனிமையில இருந்த 2 பேத்துக்கும் நடுவுல திடீர்னு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது சாலாவை அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசுறப்பெல்லாம் பார்த்திபன் பணம் கொடுத்திருக்கான். கிட்டத்தட்ட 7 லட்சம் வரை கொடுத்த பார்த்திபனுக்கு பண தேவை ஏற்பட்டிருக்கு. அதனால சாலா கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டு இருக்கான். அதுக்கு அவங்க தான் கிட்ட பணமெல்லாம் இல்லைன்னு கராரா சொல்லி இருக்காங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச பார்த்திபன் நான் கொடுத்த பணத்தை எனக்கே தரமாட்டியான்னு கேட்டு சாலாவோட கழுத்தை நெரிச்சி துடிக்க துடிக்க கொன்னு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். ஊழியர்கள் கொடுத்த தகவலோட அடிப்படையில செல்போன் நம்பரை வச்சு சேலத்துல உள்ள அவன் வீட்டுல பதுங்கி இருந்த பார்த்திபனை பிடிச்சு விசாரிச்சதுலதான் இந்த கொலைக்கான மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. விசாரணைக்கு அப்புறம் பார்த்திபனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க. தகாத உறவு வாழ்க்கையே தடம் மாத்திரும்னு சொல்றது சரிதாங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்.